உண்மைச் செய்தி. தமிழக சட்டப்பேரவை சபாநாயகரை நீக்க கோரும் தீர்மானத்தின் மீது சட்டப்பேரவையில் இன்று விவாதம் நடைபெறவுள்ளது. இதனை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. மணிபாரதி வணக்கம். தமிழக சட்டப்பேரவையில் வழிநடத்தக்கூடிய பேரவைத் தலைவர் என்பவர் நடுநிலையோடு செயல்படவில்லை. எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பேசுவதற்கு கூடுதல் நேரம் ஒதுக்குவது கிடையாது. அதே போன்று எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நேரலையை கொடுக்காமல் துண்டிப்பது போன்ற பல்வேறு காரணங்களை குற்றம் சுட்டிக்காட்டி பேரவைத் தலைவர் நடுநிலையோடு செயல்படவில்லை என கூறி கடந்த ஜனவரி மாதம் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்.பி. உதயகுமார் பேரவை செயலாளர் சீனிவாசனிடம் ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்திருந்தார். அதாவது பேரவைத் தலைவர் நடுநிலையோடு செயல்படவில்லை, எனவே அவரது பதவியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என கூறியும் அது தொடர்பான ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் கொண்டு வந்து அதன் மீது வாக்கெடுப்பு நடத்தி விவாதம் நடத்த வேண்டும் என்றெல்லாம் ஒரு தீர்மானத்தை கொண்டு கொடுத்திருந்தார். அது தொடர்பான விவாதம் மனு கொடுத்த அடுத்த 14 நாட்களுக்குள் அல்லது அடுத்த பேரவை கூட்டம் தொடங்கும் போது விவாதம் நடத்த வேண்டும். ஆனால் கடந்த 14ஆம் தேதி பேரவை தொடங்கிய போது அது தொடர்பாக எந்த விதமான விவாதமும் நடத்தாததால் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே. பழனிசாமி, அதே போன்று துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்.பி. உதயகுமார் ஆகியோர் பேரவைத் தலைவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதம் நடத்த வேண்டும், அதற்கான வாய்ப்பை கொடுங்கள் என முறையிட்ட போது அதற்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடப்பதை காரணம் காட்டி அது தொடர்பான விவாதத்தை நடத்தாமல் பேரவைத் தலைவர் அதை தட்டி கழித்தார். அதற்காக அப்போது வெளிநடப்பு செய்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்திருந்தது எதிர்க்கட்சிகள். இந்த நிலையில்தான் அது தொடர்பான விவாதம், தீர்மானம் மீதான குரல் வாக்கெடுப்பு போன்ற நடவடிக்கைகள் இன்று திங்கட்கிழமை எடுத்துக் கொள்ளப்படும் என்று அப்பொழுது பேரவைத் தலைவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 9:30 மணிக்கு இந்த பட்ஜெட் மீதான பொது விவாதம் இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வின் போது அதிமுக கொண்டு வந்த இந்த நம்பிக்கையில்லா பேரவைத் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் இன்று நடைபெற இருக்கிறது. சரியாக பேரவை தொடங்கியதும் இரங்கல் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டதும் பேரவைத் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதம் நடத்த வேண்டும் என அதிமுக தரப்பில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்.பி. உதயகுமார் மீண்டும் குரல் எழுப்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் பேரவையில் கொண்டு வரப்பட்டால் பேரவைத் தலைவர் நடுநிலையோடு செயல்படுகிறாரா என்பது குறித்து துணைத் தலைவராக இருப்பவர் இந்த பேரவையை இன்று வழிநடத்துவார். அதன் அடிப்படையில் இந்த பேரவையை நடுநிலையோடு நடத்துகிறாரா என்பது குறித்தான விவாதம் கொண்டு வரப்பட்டு அதன் மூலம் வாக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கிறது. அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் பேரவைத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுகிறாரா, தகுதி நீக்கம் செய்யப்படுகிறாரா என்பது குறித்து அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தெரிய வரும். மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.